குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியா மேப்பு 10th. அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேப்பை ஃபஸ்ட்டு ஹாஃபாக டிவைட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 24 டிகிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதே போல் இந்த சைடு ஒரு 24 டிகிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது ரெண்டுக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சென்டராக ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மேலே இருக்கிறது பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்க, சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா MTK2 மவுண்ட் K2 அப்படிங்கிறோம். இந்த கார்னர் இருக்குது இல்லைங்களா, சென்டர் ஏரியா, இந்த இதுக்கு சென்டர் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி சின்னதாக மார்க் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா MTK2 ப்ராக்கெட்டில் காட்வின் அஸ்டின்னு போட்டுக்கோங்க. காட்வின் அஸ்டின். அதுக்கும் பக்கத்தில் ஒட்டி இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா இந்திரா கூல் பாயிண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஒரு லைன் மாதிரி போட்டுக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா காரகோரம், சரிங்களா. இந்த மேலே பாருங்கள் ஒரு கொம்பு மாதிரி இருக்குதுங்களா சின்னதாக, அதிலிருந்து இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பள்ளம் மாதிரி முடியுது இல்லையா, அதுக்கு பேர் காரகோரம்னு ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை ஒட்டியே கீழே பார்த்தீங்கன்னா லடாக், சரிங்களா. பார்த்தீங்கன்னா இந்த எண்டிலிருந்து இந்த வளைவு வரைக்கணும் லடாக்னு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கும் கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜஸ்கர். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இருக்கிறது காரகோரம், லடாக்கு, ஜஸ்கர். ஓகேங்களா. இப்போ ஜஸ்கரை ஒட்டி இந்த லெஃப்ட் கார்னரில் ஒரு சின்ன டாட்டு வச்சு அதுக்கு பேர் வந்து உலார் லேக். உலார் லேக். ஓகேங்களா. அப்போ ஜஸ்கருக்கு கீழே ஒரு சின்னதாக டாட் வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் வந்து கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ். ஜஸ்கரை ஒட்டி சென்டராக இந்த ரெண்டுக்கும் சென்டரில் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அதை ஒட்டி ஒரு சின்னதாக ஒரு கோடு போட்டுக்கிட்டு அதுக்கு பேர் வந்து ஷிவாலிக் ரேஞ்சு. அதுக்கு பேர் ஷிவாலிக் ரேஞ்சு. அதுக்கும் கீழே ஒரு டிவைடு சிம்பிள் மாதிரி போட்டுக்கோங்க. கீழே புள்ளி வைக்கிறது பார்த்திங்கன்னா பக்ரானங்கல். ஓகேங்களா. இந்த வளைவு இருக்குது இல்லைங்களா, இந்த வளைவுக்கும் இந்த வளைவுக்கும் ஜஸ்ட்டு சென்டரில் இருக்கிறது பக்ரானங்கல். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பக்ரானங்களுக்கு அடுத்தது கீழே இந்த கார்னர் இருக்குது பாருங்கள், இந்த கார்னருக்கும் பக்கத்தில் இருக்கிறது வந்து நந்தா தேவி. நந்தா தேவி. அந்த கார்னர் எட்ஜ் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு பேர் வந்து மன்சுரா லேக். மன்சுவர் லேக். நெக்ஸ்ட்டு அந்த நந்தா தேவிக்கும் பக்கத்தில் இந்த சைடு லெஃப்டில் இருக்கிறது டெரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அந்த ஏரியா ஃபுல்லாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கோம் இல்லைங்களா ப்ரௌன் கலரில், அது வந்து என்னது அலூவியல் சாயில். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு சின்னதாக பாருங்கள் ஒரு 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 வளைவு மாதிரி இருக்க ஒரு கொம்பு மாதிரி, அந்த கொம்புக்குள்ள சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சன்ஜங்கா. ஓகேங்களா. அந்த கொம்பை ஒட்டி இருக்கிற ஏரியா தான் மவுண்ட் எவரெஸ்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அப்படியே சைடில் வந்தீங்கன்னா இந்த இந்த தனியான ஏரியா இருக்குது இல்லைங்களா, அதில் இங்கே பாருங்கள் இந்த இடத்த மார்க் பண்ணியிருக்காங்களா, அது வந்து என்ன சொல்கிறான் பிரம்மபுத்திரா பிளேன். அதே போல் இந்த ப்ரௌன் கலரில் பாருங்கள் இந்த கார்னரில் ஒரு சின்னதாக ஒரு இந்த ரீஜன் மார்க் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு பேர் வந்து ஷிலாங் பிளாட்டோ. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அதே போல் இப்போ அந்த நம்ம டிகிரி சொன்னோம் இல்லைங்களா, அதை ஒட்டி ஒரு இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக ஒரு லைன் இருக்குது இல்லைங்களா, அங்கேருந்து ஆரம்பித்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போய் இங்கே போகுது, அதுக்கு பேர் வந்து கங்கா. கங்கா ரிவர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அதே போல் அந்த ஓகேங்களா கங்கா ரிவர். நெக்ஸ்ட்டு அதே போல் அதை ஒட்டி ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே அந்த லைன்லேயே வாங்க. லைன்லேயே வந்தீங்கன்னா அந்த இந்த ஏரியா இருக்குது இல்லைங்களா, அதுக்கு பேர் வந்து மால்வா பிளாட்டோ. அதுக்கு பேர் மால்வா பிளாட்டோ. ஓகேங்களா. அதுக்கு மேலே ஜஸ்ட்டு இருக்கிறது வந்து மவுண்ட் அபு. MTABUன்னு போட்டிங்கன்னா போதும், மவுண்ட் அபு. அதை ஒட்டி லெஃப்டில் ஒரு சின்னதாக லைன் போட்டுக்கோங்க, அது வந்து ஆரவல்லி ரேஞ்ச். அதை ஒட்டி இருக்கிறதுக்கு பேர் ஆரவல்லி ரேஞ்ச். நெக்ஸ்ட்டு அந்த ஆரவல்லி ரேஞ்ச் முடியுது இல்லைங்களா, இந்த இடத்துல இந்த வளைவு இருக்குது பார்த்தீங்களா, வளைவுக்கும் இங்கே மேலே சென்டராக ஆரம்பிக்குது, அதுக்கு பேர் வந்து சாம்பார் லேக். சால்ட்டு. சாம்பார் லேக். இந்த டாட் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு பேர் வந்து சாம்பார் லேக் சால்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அதே போல்
இந்த ஏரியாலாம் இருக்குங்களா, அதுக்கு பேர் வந்து என்ன சொல்கிறோம், இண்டஸ். அதுக்கு பேர் இண்டஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதுக்கும் பக்கத்துலேயே இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து என்ன சொல்கிறோம், பக்ரா நங்கல். பக்ரா நங்கல். அப்படியே கீழே வந்தீங்கன்னா அந்த சாம்பார் லேக்கை ஒட்டி இந்த இடத்துல ஒரு பல்ஜு மாதிரி இருக்குங்களா, அதுக்கு பேர் வந்து தார் டெசர்ட் இல்லைனா வந்து டெசர்ட் சாயில். தார் டெசர்ட் இல்லைனா டெசர்ட் சாயில். ஓகேங்களா. இந்த இடத்துல இருக்கிறது டெசர்ட் சாயில். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே இதில் கவர் ஆகிற மாதிரி இருக்குங்களா. இப்போ இந்த கார்னரில் பாருங்கள் 24 டிகிரி இருக்கு இல்லைங்களா, அதுக்கிட்ட இருக்கிறது ரான் ஆஃப் கட்ச். ரான் ஆஃப் கட்ச் இந்த இடத்துல இந்த கார்னரில். அதுக்கும் கீழே இங்கே பாருங்கள் தனியாக ஒரு லேயர் இருக்கா, அதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் கட்ச். அதில் இருக்கிறது கல்ஃப் ஆஃப் கட்ச். இப்போ இந்த ஃபுல்லாக ஹாஃப் பார்த்துட்டோம், ஹாஃப் த மேப் பார்த்துட்டோம். இப்போ மீதி கீழே இருக்கிற ஹாஃப் த மேப் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு அப்படியே பார்த்துக்கிட்டே வந்துடலாம். இந்த கார்னர் இந்த இடத்துல மாதிரியே இங்கே உள்ளுக்குள்ளே இருக்குது இல்லைங்களா, அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், கல்ஃப் ஆஃப் கம்பே. கல்ஃப் ஆஃப் கேம்பே. ஓகேங்களா. அந்த இடத்துல இருந்து ரைட் சைடு போகிறது வந்து நர்மதா ரிவர். அதுவும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டபத்தி ரிவர். ரெண்டுக்கும் நடுவில் பக்கத்தில் ஒரு சின்ன டாட் வச்சுக்கோங்க, அது என்ன பேர் சொல்கிறோம், காங்கன் கோஸ்ட்டு. குங்கன் கோஸ்ட்டு. அந்த ஏரியா ஃபுல்லாக இங்கே பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கேன்னா, அது வந்து என்ன சொல்கிறோம், பிளாக் சாயில். இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்கிறது பிளாக் சாயில். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டிருக்கோமா, இது கம்பல்சரி கேட்டுக்கிட்டே இருப்பான். இது பார்த்தீங்கன்னா டெக்கான் பிளாட்டோ. இதுக்கு பேர் டெக்கான் பிளாட்டோ. அப்படியே மால்வோ பிளாட்டோக்கும் கீழே இருக்கிறது வந்து டெக்கான் பிளாட்டோ. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அதே போல் இந்த சைடு நம்மளுடைய மேப்புக்கு லெஃப்ட் சைடு கொடுத்துருக்கிறது என்ன சார் சொல்லியிருக்கான் அப்படின்னா, வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் இல்லைனா வெஸ்டர்ன் கேட்ஸ். இந்த 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 ஓரத்தில் இருக்கிறது எல்லாமே வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் இல்லைனா வந்து வெஸ்டர்ன் கேட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் இங்கே ஒரு இங்கே பாருங்கள், இந்த நிறைய டாட் டாட்டாக இருக்கா, அதுக்கும் பக்கத்தில் பேரலாக இருக்கிறது இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா மலபார் கோஸ்ட். அது வந்து மலபார் கோஸ்ட். அதுக்கும் கீழே அப்படியே இருக்கிறது வந்து என்ன கொடுத்துருக்கான், ஒரு லேக்கு, வெம்பனட் லேக். வெம்பனட் லேக். ஓகேங்களா. ஜஸ்ட் அப்படியே கீழே வாங்க, இப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்த கார்னராக கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்கான், கல்ஃப் ஆஃப் மன்னார் கொடுத்துருக்கிறது. கல்ஃப் ஆஃப் மன்னார் ஜஸ்ட் ஸ்ரீலங்காவுக்கு அப்படியே பக்கத்தில். ஜஸ்ட் இந்த மூக்குமார் இருக்கு இல்லைங்களா நம்ம ஏரியா, அது வந்து காவேரி. ஓகேங்களா. அங்கே என்ன கொடுத்துருக்கான், பால்க் ஸ்ட்ரைட். ஓகேங்களா. அப்படியே ஜஸ்ட் அதிலே வாங்க, அப்படியே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த இந்த எட்ஜஸ் ஜஸ்ட் இந்த மூக்கில் இருந்து கொஞ்சோண்டு டிஸ்டன்ஸ், அதாவது 12 டிகிரிக்கு நேராக. இந்த டிகிரிலாம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 12 டிகிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதுக்கு நேராக இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோரமண்டல் கோஸ்ட். ஓகேங்களா. இப்போ நம்ம வெஸ்டர்ன் கேட்ஸ் சொன்னோம் இல்லையா, அதுக்கு பேரலாக இந்த சைடு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ரைட் சைடு, அது வந்து ஈஸ்டர்ன் கேட்ஸ் இல்லைனா வந்து ஈஸ்டர்ன் பிளைன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அப்படியே வரீங்க, அந்த இடத்துல இங்கே பாருங்கள் ஒரு ஷார்ப் கார்னர் இருக்குது இல்லைங்களா, அங்கேருந்து கிருஷ்ணா. அதே அதுக்கு போல் நெக்ஸ்ட் இங்கே ஒரு இடத்துல பாருங்கள் ஒரு வளைவு இருக்குது இல்லைங்களா, அங்கே கோதாவரி. சரிங்களா. அது எங்கே சார் வருது அப்படின்னா 16 டிகிரியில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே ஒரு லேக் இருக்குது, கொலேரு லேக் இந்த கார்னரில். ஓகேங்களா. அதை ஒட்டி கோதாவரி ஒட்டி இருக்கிறது எல்லாமே என்னது, ரெட் சாயில். ஒட்டி இருக்கிற நிலம் எல்லாமே இப்படி தான் இருக்கும், ரெட் சாயில். அதே போல் அங்கேருந்து இந்த 20 டிகிரிக்கு கீழே 90 டிகிரியில் இங்கே 20 டிகிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதுக்கும் கீழே 90 டிகிரியில் பக்கமாக என்ன பண்ணுறீங்க, இந்த டெக்கான் பிளாட்டோ முடிகிற இடத்துல இந்த இடத்துல இருக்கிறது வந்து சில்கா லேக். சில்கா லேக். அதே போல் அதை ஒட்டி இருக்கிறது பார்த்தீங்கன்னா மகாநதி. இந்த ஏரியா இருக்குது இல்லைங்களா, இது வந்து மகாநதி. ஓகே. மகாநதிக்கு பக்கத்தில் இருக்கிறது என்னது, நார்த் சர்க்கஸ் கோஸ்ட். இந்த சின்னதாக டாட் வைக்கிறீங்களா, இந்த வளைவுக்கு பக்கத்தில் பேரலாம், மகாநதிக்கும் அந்த வளைவுக்கும் பக்கத்தில் சென்டரில் பார்த்தீங்கன்னா நார்த் சர்க்கஸ் கோஸ்ட். அதை ஒட்டி மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சோட்டா நாக்பூர் பிளாட்டோ. இது ஓகேங்களா. கங்காவுக்கும் கீழே மகாநதிக்கும் நடுவில் இருக்கிறது வந்து சோட்டா நாக்பூர் பிளாட்டோ. இது இந்த ரேஞ்சு 24 அந்த லைன் வருது இல்லைங்களா டாட்டர் லைன், அதுக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கும் கீழே இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர்பன்ஸ். சுந்தர்பன்ஸ். அதுக்கும் கீழே இந்த வளைவில் ஃபுல்லாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மார்ஷே. ஓகேங்களா. இது கம்பல்சரி பார்த்தீங்கன்னா
நம்ம இந்தியா அவுட்லைன் மேப்பில் முக்கால்வாசி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் மீதி ரிமைனிங் பார்க்கலாம்.